இன்டர்வியூ வந்திருக்கு டான்சஸ்ல ஜாயின் பண்ணும்போது. அந்த இன்டர்வியூவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ்க்கு வந்த புதுசுல நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, வருமானத்துக்கு படிப்பு தேவையா, திறமை தேவையா, தகுதி தேவையா, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை போய் பார்க்கணும், அதை கற்றுக்கொள்ளணும், அந்த எபிலிட்டி இருந்தா போதும். அப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் நடத்தின, நிறைய நாலேஜ் கொடுத்தேன். ஒரு நாளைக்கு 50 நிமிஷம்னா அதுல 7 நிமிஷம் உலகத்தை பத்தி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை சொல்லி கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர் தான். பட் வருமானத்துக்கான அஷூரன்ஸ் என்னால கொடுக்க முடியுமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். எதனால? அவங்க கோல்டு மெடலிஸ்டா இருந்தாலும் சரி, அரியர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அவங்க தான் போய் பார்த்து வேலை தேடிக்கணும். ஒத்துக்கிறீங்களா? பட் இன்னைக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேற்பட்டு யாருக்கு வேணாலும் நம்ம வருமானம் கொடுக்கலாம். அதை நான் உணர்ந்தேன். இந்த பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பாசிவ் இன்கம்னா என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு வேலையில 8 மணி நேரம் தானே நம்ம வேலை பார்க்க முடியும். இன்னைக்கு பிளான் ஒர்க்கிங் விமானம் கொடுக்க போறாங்க. அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மினிமம் 2 கோடிக்கான ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான். அது ஒரு தப்பான பிளானா இருந்தா நம்ம ப்ரொஃபஸரா வந்து பேச முடியுமா? எல்லா கேட்டகரி மக்களும் இருக்கீங்க, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸும் இருக்கீங்க. கேட்பீங்க இல்லையா மேடம், ஒரு ப்ரொஃபஸரா இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, ஏன் மேடம் இந்த ஒரு தப்பான கான்செப்ட் சொல்லுவீங்கன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கம்பெனி எங்கெல்லாம் போயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடை தாண்டி 2 ஸ்டேட்டு, எல்லா கண்ட்ரிலேருந்து நம்ம பீப்புள் பிஸ்னஸ் பண்றாங்க. என்னுடைய டீம்ல திருநின்றவூர், திருவள்ளூர், சென்னை, அவுட் ஆஃப் சென்னை, தமிழ்நாடு, பெங்களூர் மாத்திரமல்ல, துபாயில இருந்து 7 to 8 lakhs இன்கம் எடுக்கக்கூடிய பீப்புள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனியோட ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஹாட் சீசன்ல ஹையஸ்ட் டிக்கெட் போட்டு வருவாங்க. நம்ம சுரேஷ் சார் எடுக்கக்கூடிய ட்ரைனிங் அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 32 வருஷம் பல்வேறு துறைகள்ல எம்என்சி கம்பெனில அனுபவம் பெற்றவங்க. அவங்களே ஒரு ட்ரைனரா இருந்தவங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அவேர்னஸ் பாசிவ் இன்கம் பத்தி அவங்களுக்கு இருந்தா அங்க இருந்து வருவாங்க. பாசிவ் இன்கம்ங்கிறது என்ன, ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ், அறிவாளிகள், திறமைசாலிகள், கோடீஸ்வரர்கள், அவங்களெல்லாம் தாண்டி நம்ம பெரிய ஆளா வரக்கூடியதுக்கான எல்லா எபிலிட்டியும் நமக்கு இருக்கு. அதை விட பெரிய ஆளா வரக்கூடிய எபிலிட்டி நம்ம இங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன தேவை? அவேர்னஸ் தேவை. நம்ம வேலையில இல்ல சொந்த பிசினஸ்ல 8 மணி நேரம் என்று 26 நாள் தான் நம்ம என்ன பண்றோம், ஒர்க் பண்றோம். 8 மணி நேரம் என்று 26 நாள் தான் வருமானம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்கிறீங்களா? இன்னும் ஒரு 2 மணி நேரம் எடுத்துட்டு ஒரு 10,000 கூட வேணா 10 மணி நேரம் வேலை செய்யலாம். யங்ஸ்டரா இருந்தா இல்ல ஒரு 12 மணி நேரம் கூட வேலை செய்யலாம் 24 மணி நேரத்துல. அதை தாண்டி எண்ணெயை தெரிச்சுக்கிட்டு பிறண்டாலும் உருண்டாலும் வருமானம் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. வாய்ப்பு இருக்கா? இல்ல. பட் ஆனா பாசிவ் இன்கம்ங்கிறது இன்னைக்கு என்ன, நம்ம கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனியா இருக்கு, நம்மளோட கம்பெனியோட ஸ்கீம் எப்படிப்பட்ட ஸ்கீமா இருக்கு, ஆள் பிடிக்கிற பிசினஸா, மக்களை அரசியல் கூட்டம் மாதிரி மக்களை கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு பிசினஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் கம் ஏர்னிங் ஆப் அப்படின்னு நம்மளோட ஆப்பை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேரோட புரிதல் இல்லை. ஆம்பே மாதிரியா, வெஸ்டீஜ் மாதிரியா, ப்ராடக்ட் மாதிரியா, ப்ராடக்ட் கம்பெனியா, அதுவா இதுவா, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. இதெல்லாம் நம்ம கம்பெனி எம்டியும் சிஓவும் யோசிக்காதவங்க கிடையாது. நம்ம கம்பெனி எம்டியும் சிஓவும் நெட்வொர்க் துறையில, ப்ராடக்ட் துறையில, ரியல் எஸ்டேட் ஃபீல்டுல ஒரு 15 வருஷம் இருந்தவங்க. அவங்களுடைய பேஷன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய கஷ்டங்களை, டிஃபிகல்ட்டா ஒழிக்கணுங்கிறது தான் பேஷன். ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லி மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். மேபி எவ்வளவு நேரம் ஆயிருக்கு பாக்கமா? ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து ஒரே ஒரு தடவை தான் மெம்பர்ஷிப் எடுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு நிறைய பேக்கேஜஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப வேல்யூபிளான ப்ராடக்ட்லாம் நம்ம கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம எடுக்கக்கூடிய கிட் எல்லாம் மார்க்கெட்ல இல்லாத கிட் எல்லாம் கிடையாது, எக்ஸப்ட் ஒரு சில ப்ராடக்ட். நாப்கின் வந்து ஒவ்வொரு பெண்களையும் பல வித கஷ்டங்கள்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி ரிசர்ச் ஆர்டிகல் எழுதிட்டு இருக்கேன். எந்த டீம் வேணாலும் அதை